ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். இந்த நாளில் ஆண்டவர் நம் மன்னா ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாங்க இப்ப நம்ம வாசிக்கலாம். உன் செய்கைக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது இந்த வசனத்தினூடாக இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னீங்கன்னா, அதாவது ஆண்டவருடைய செட்டுகளுக்கு வந்த ஆண்டவர் செட்டடிக்குள் வந்த எங்களை ஆண்டவர் அவர் எங்களோட கூட. அதாவது அப்படி இல்லை, இன்னும் இந்த வசனம் சொல்லுகிற இந்த செட்டைங்கள்டா, அதாவது ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவரோட கூட இருக்கிறதான் இந்த வசனத்துல. அதாவது அவரோட செட்டைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைவான பலம் கிடைப்பதாக என்றார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் நிறைவான பலனை கொடுப்பேன். சில பேர் சோர்ந்து போயிருப்பாங்க, நான் கடவுளை தேடுறேனே, நான் ஆண்டவரை தேடுறேனே, நான் எந்த தப்பும் செய்யலையே, ஏன் எனக்கு மட்டும் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு தெரியும், நீ எனக்கு அதாவது என் செட்டுகளின் கீழ் நீ அடைக்கலமாக இருக்கிறாய், எனக்கு தெரியும், நான் உனக்கு அந்தந்த நேரத்தில் உனக்கு அந்த காரியத்தை நான் தருவேன். நீ மற்ற மனுஷர்களை பார்க்காத, நீ கவலையோ துன்பமோ இன்பமோ என்ன நேசிச்சு என்னோட துதிச்சிரு, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் உன்னோட கூட இருக்கேன் என்று ஆண்டவர் அந்த வசனத்தினூடாக சொல்றாரு. அடுத்தது நம்ம ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கக்குள்ள நம்மளுக்கு மட்டும் தலைமுடிவு வருது, ஏன் இப்படி வருது யோசிக்க வேண்டாம். அதுக்கு ஆண்டவரத்தை சேர்த்து சொல்றாரு. அதாவது நம்மளுக்கு ஒரு நிறைவான பலனை ஆண்டவருக்கு ஜெபிச்சு கீழே ஆக்களுக்கு கொடுப்பேன் என்ற நாள் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு. அடுத்தது ஆண்டவருடைய கடைசி நாட்கள் வெகு சீக்கிரமாக உள்ளது. நீங்க எல்லோரும் மனம் திரும்புங்க, நற்செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிங்க. நான் சொன்னபடி போன இதுல சொன்னபடி நீங்க மற்றவங்களுக்கு நற்செய்தி அறிவிங்க. அதே போல இந்த வசனத்துல சொன்னபடி நீங்க வயதிபர் யார் இருந்தாலும் நீங்க ஒரு வசனம் எடுத்து அவங்களுக்கு நீங்க இது இப்படி சொல்லுங்க. இப்படி ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு இப்போ இப்படி சொல்றாரு, நீங்க எப்படி நடங்க, நீங்க ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம செபிக்கணும். தேசத்துக்காண்டி வாலிபர்களாண்டி இப்போ எவ்வளோ வாலிபர்கள் எல்லாம் இப்படி பாவத்தின் அடிமைக்குள்ள போறாங்கன்னு நம்ம அவர்களுக்காண்டி செபிக்கணும். அப்ப இந்த வசனத்தினோட இந்த நாள் என்ன சொல்றேன் ஆண்டவர், அவர் சொல்றாரு, உனக்கு நான் நிறைவான பலனை தருவேன் என்று இந்த வசனத்துல இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. வாங்க நம்ம செபிப்போம். எஸ்அப்பா, இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்அப்பா, ரூத் 2:12ஆம் அதிகாரத்துல நீங்க சொன்னீங்களேப்பா, உங்களோட செட்டையின் கீழ், அதாவது உங்களோட வார்த்தையில அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவான பலத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. எஸ்அப்பா, இந்த வசனத்துல சொன்னபடி நாங்க செபிக்கிறோமப்பா. இந்த வீடியோ பார்க்கறவங்க மீது உங்களோட கரம் இருக்கட்டும். எஸ்அப்பா, நீங்க நிறைவான பலனை கொடுப்பீராகப்பா. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு வல்லமையை கொடுப்பீராகப்பா. காண்டாமிருகத்தின் பலத்தை கொடுப்பீராகப்பா. நீங்க உதவி செய்வீராகப்பா. இந்த நாள் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எக்ஸாமுக்கு போற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.